மாமா தூங்கிட்டோனே உள்ள போலாம். இல்லன்னா நம்மள கேள்வி கேட்பாரு சொல்லிட்டு 11 மணிக்கு மெதுவா கதவு திறக்கிற மயிலம்மாக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா சரவணன் அங்க தூங்கல. கேள்வி கேட்கறதுக்காகவே குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்காரு. உள்ள போன மயிலம்மாக்கு சரமாரியான கேள்வி கேட்கிறாரு. இருந்தாலும் அந்த அம்மா உண்மையை ஒத்துக்கிறதா கிடையாது. எங்க அப்பாட்ட உண்மையை சொல்ல சொன்னேன். ஆனா நீ சொல்லல. நீ எப்பதான் நீ உண்மையை சொல்ல போறன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த அம்மா அடிச்சு பேசுது. எங்க அப்பா அந்த தப்பே பண்ண மாட்டாரு. எங்க அப்பா காசெல்லாம் எடுத்திருக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுறாங்க. நீங்க களவாணி குடும்பம், நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக சரவணன் வெளியே போறாரு. இந்த அம்மா சைக்கிள் கேப்ல அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஆ மளிகை சாமான் தான் எடுத்துட்டு என் மானத்தை வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ காசையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அப்படியாடி? எவ்வளோடி எடுத்தாரு? இந்த அம்மா கேட்குற கேள்வியை பார்த்தா இந்த அம்மா எதுவும் புருஷனை நல்லா வந்தவொடனே திட்டுவாங்கன்னு திட்டுற ரேஞ்சுக்கு தான் கேட்டாங்க. நம்மளுக்குலாம் அப்படி தான் தெரிஞ்சுது. உங்களுக்கும் அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பாருங்களேன், இந்த அம்மா சொல்கிற பேச்சை பாருங்களேன். எவ்வளோடி எடுத்தாரு? 1500 1500 என்கிட்ட கொடுக்கவே இல்லையேடி. என்னடி இந்த மனுஷன், நான் வந்தவொடனே கேட்டு வாங்கிக்கிறேன்டி. மா இது மட்டும் எடுக்க வேணாம் சொல்லுமா சொல்லிட்டு மயிலம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி வந்து சரவணன் வந்து நிற்கிறாரு. இதெல்லாம் ஒரு குடும்பமா சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு. மயிலம்மா திரும்பி பார்க்குறாங்க. ஃபோன் அப்படியே கீழே வச்சிடறாங்க. அவங்க அம்மா அந்த சைடில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. களவாளித்தனம் பண்ணாலும் கள்ளத்தனமா பண்ணணும்டி, யாருக்கும் தெரியாம பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பெரிய லெக்சரே கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம். ஏதோ ஒரு பொய் சொல்லி பொண்ணை கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கன்னு பார்த்தா இப்ப அந்த குடும்பத்திலேயே குடும்பமே உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணுது இந்த அம்மா. நல்ல குடும்பம், திருட்டு குடும்பம். இது மயிலம்மாவா பொய்யம்மாவனே தெரியலையே. பொய்யுக்கே உருவம் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. ஒரு பொய்ய உருவமா பாக்குற மயிலம்மா மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காலையில விடிஞ்ச உடனே ஒரு பேக் எடுத்து 2 புடவைய தூக்கி உள்ள போட்டு சரவணன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கலாம் சொல்லிட்டு இந்த அம்மா ஹரிபரியா எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. கண்ணுல தண்ணி மிளகா மிளகா கொட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு? உங்க பையன் பண்ற கொடுமை என்னால தாங்க முடியல. நான் வீட்டுக்கு போறேன். உங்க பையன் நான் பிரெக்னண்டா இருந்தது நான் பொய்ய சொல்லலாமா? அதனால என்ன கொடுமையா பண்ணிட்டு இருக்காரு. அடிக்கல, அதை தவிர என்ன வார்த்தையில போட்டு என்ன சித்திரவதை பண்றாரு. என்னால தாங்க முடியல, நான் போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் கேட்டு உண்மையிலே ஷாக் ஆகி நிக்கிறாங்க மிஸ்டர் பாண்டியன் வீட்டுல. மா இதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாதுமா, பொறுமையா நிதானமா நின்னு பேசலாம், வெயிட் பண்ணு பாண்டியன் வந்து சொல்றாரு. இல்ல இல்ல மாமா, முருகர் மேல சத்தியமா மாமா உங்க பையன் எனக்கு கொடுமை பண்றாரு. இல்லாத பொய்ய வந்து இருக்கிறதா முருகர் மேலேயே சத்தியம் போடுறாங்க. இருடி இரு, முருகரே உனக்கு அந்த சூலாயுதத்தை வச்சு உனக்கு சூரசம்சாரம் பண்றாரே இல்லையான்னு பாக்கலாம். மக்களை நீங்களே சொல்லுங்க, இந்த மயிலம்மா பண்ற வேலைய. முருகர் மேல சத்தியம் போடுது. என்னாலேயே ஜீர்ணிச்சுக்க முடியல. அப்புறம் அடுக்குது பொய்ய. இதுக்கு காரணம் காட்டிதான் மாமா நேத்து கடையில 1100 காணும். அது எங்க அப்பா தான் எடுத்தாரு சொல்லிட்டு எங்க அப்பா மேல பழி போடுறாரு மாமா. நான் இருக்க மாட்டேன் மாமான்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்புறாங்க. உடனே தூங்கிட்டு இருந்த அப்பாவே தூங்கிட்டு இருந்த சரவணனை எழுப்புறாரு. பொண்டாட்டி ஈயா முக்கிது. இல்லைன்னா பொய்யா அடிச்சு தள்ளி நம்மளை நிம்மதி இல்லாத ஆக்குதே சொல்லிட்டு நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்குற மனுஷனை பழனி தரன்னு வந்து பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போயிடுறாரு. என்னன்னே புரியாத சரவணன் வெளியே போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்த உடனே மயிலம்மா பேக்கை தூக்கி நிற்கிறாங்க. ரைட்டு, மயில் இன்னொரு நாடகத்தை ஆரம்பிச்சிட்டா, நம்ம எதுக்கும் அலாட்டாக ஆயிடுவோம் ஆறுமுகம் சொல்லிட்டு அலாட்டாக நிற்கிறாரு. அவங்க அப்பா சரமாரியே திட்டிகிட்டே இருக்காரு. ஏன்னா டேய், நீ தான் ஒரு பையன் உருப்படியா என் சொல் பேச்சு கேட்டு இருந்த. நீயும் இப்போ நீ உருப்படாத போயிட்டு என் மானத்தை வாங்க போறியா சொல்லிட்டு அவரே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. மாறி மாறி அவங்க வீட்டை கேள்வி கேட்குறாங்க. நீ மயிலு கூட சேர்ந்து தான் வாழணும்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, என்னால் முடியாது, அவளை போகிறதுனா போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சரவணன் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இருந்தாலும் அந்த மனுஷன் விடுற மாதிரி தெரியல. இதை பயன்படுத்திக்கிட்ட மயிலம்மா, பாருங்க மாமா, எங்க குடும்பமே களவாணி குடும்பமா சொல்றாரு. அதுக்கும் மிஸ்டர் பாண்டியன் சரவணா பிடிச்சி கேள்வி கேட்குறாரு. இவருக்கு தெரியல, இவரு வாக்குப்பட்டு போன இடமே சம்மந்தியா வாக்குப்பட்ட இடம் சொல்றேங்க நானு. இடமே ஒரு களவாணி குடும்பம். இவருக்கு அப்புறம் தான் புரியும். பாருங்க, என்னைக்காச்சும் கேமரா வச்சு மாட்ட போறாங்க,
அப்ப மிஸ்டர் பாண்டியனுக்கு தெரியும், நம்ம சம்மந்தியா மாட்டியிருக்க இடம் ஒரு களவாணி குடும்பம் இல்ல, அதுக்கும் மேலன்றது தெரிய வரும். அப்ப அசிங்கப்பட்டு நிக்க போறாரு மிஸ்டர் பாண்டியன். ஹரிச்சந்திரன் வீட்ல இருந்து பொண்ணு எடுத்திருக்காரு இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கணுமாமா. இந்த மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போகணுமாமா. சரவணனுக்கு காண்டு ஏறுது. இருந்தாலும் எல்லா கோவத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு மயிலம்மா கிட்ட நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போயிறாரு. உள்ள கூட்டிட்டு போயிட்டு மயிலைட் சொல்றாரு, இது இப்படியே நீ தப்பிக்கலான்னு மட்டும் எதிர்பார்க்காத. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ கண்டிப்பா மாட்டுவ. சர்ற மாரியா பொய் சொல்ற உன்கிட்ட கூட என்னால இன்னும் உண்மைய பேச முடியலடி. அந்த அளவுக்கு நீ பேசுற பொய்யால என் நாக்கே தடுமாறி நிக்குது சொல்லிட்டு மயிலம்மாவை கேவலப்படுத்திட்டு அவரு வெளியே போயிடுறாரு.